மக்களே பின்னாடி தெரிறது ஆறு, அப்படியே இங்கிட்டு திருப்பினோம்னா கடல், இங்கிட்டு கடல், இங்கிட்டு ஆறு. பறவைகள் இங்க பாத்துக்கங்க. ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து 2 பறவைகள் சரணாலயம் இருக்கு. ஸோ அதனால இங்க ஃபாரின் பேர்ட்ஸ் அதிகமாக வரும். ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டை வந்து வானம் பார்த்த பூமி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா கண்ணு கட்டுற தூர்வை வர நெற்பயிர்கள் தான் வரிசையாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தா யாருமே ராமநாடு அந்த மாதிரி சொல்ல முடியாது. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆறும் கடலும் ஒன்று சேர இடத்துக்கு தான் போகிறோம். இந்த ஆறும் கடலும் ஒன்று சேர இடம் சில மாவட்டங்களில் மட்டும்தான் லொக்கேட் ஆயிருக்கு. அது எக்ஸ்பெஷலி எங்கள் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்லேயும் லொக்கேட் ஆயிருக்கு. இது எனக்கு இப்போ தான் தெரியும். ஆக்சுவலாக இன்னைக்கு சண்டே. இந்த வீடியோ என்னைக்கு அப்லோட் ஆகும் தெரியல. இப்போ கண்டினியூஸாக நம்ம சேனலில் வீடியோ வர்றதில்லை. பட் இன்னைக்கு கண்டினியூஸாக போட ட்ரை பண்ணுறேன். ஆறும் கடலும் ஒன்று சேர அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கேன். அதை நம்பி போகிறோம். ஸோ அந்த இடத்துல ஆறும் கடலும் ஒன்று சேர இடத்த உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன். அதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் போகிற வீடியோவில் உங்களுக்கு அப்பியர் ஆகும். கைஸ் நாங்கள் வந்து பரமக்குடிலேருந்து கிளம்புறோம். ஸோ நாங்கள் வந்து 9:15 கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக எப்படி கிளம்புனாலும் போகலாம். பட் எதுக்காக நாங்கள் ஏர்லியாக கிளம்பிட்டோம்னா கொஞ்சம் வெயிலுக்குள்ளே போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக கிளம்பிட்டோம். ஸோ ராமநாதபுரத்துக்கு முன்னாடி நல்லா மழை பெஞ்சிருக்கு போல். இப்போ தர்ற சிக்னலில் ரைட் சைடு போனால் ராமநாடு சிட்டிக்குள்ளே போயிடுவோம். ஸ்ட்ரைட்டாக போனோம்னா அவுட்டரில் போயிடலாம். பட் நோ ப்ராப்ளம், சிட்டிக்குள்ளே போய் நம்ம போகிற ஸ்பாட்டுக்கு போகலாம். இப்படி போயும் போகலாம். என்ன சிட்டிக்குள்ளே போனால் கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும், அவ்வளோதான். கைஸ் இதான் முக்கியமான பிளேஸு. என்னென்னா ராமநாதபுரத்தை வந்து எல்லோரும் வானம் பார்த்த பூமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே மழையே பெய்யாது, எதுவும் விளையாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதை பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் நீங்களே திகச்சிருங்க. ஏன்னா கண்ணு கட்டின தூரம் வர வெறும் நெற்பயிர்கள் தான், பச்சை பசேன்னு தெரியும். 2 சைடு அப்படி தான் இருக்கும். செம்ம வியூவாக இருக்குங்க. டூரிஸ்ட்டு போகிறவங்களாம் இங்கே இறங்கி நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க. இதை ஏன் நான் பெருசாக சொல்கிறேன்னா, இது வந்து ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட், அதாவது கடற்கரையை ஒட்டி வர்ற நிலப்பகுதி. ஸோ அந்த இடத்துல இந்த அளவுக்கு நல்லா விளைஞ்சிருக்குன்னா உண்மையிலே அதெல்லாம் இந்த விவசாயிகள் தான் நம்ம மனசார பாராட்டணும். கைஸ் இந்த மாதிரி 2 சிக்னல் வரும். இப்போ வர்ற மாதிரி இந்த ஃபஸ்ட்டு சிக்னலில் ரைட் எடுத்தால் ராமநாதபுரம் சிட்டிக்குள்ளே போயிடும். ஸ்ட்ரைட்டாக நீங்கள் போகணும். இந்த ஆர்ச் வந்துருச்சுன்னா அதுக்கடுத்து ஒரு சிக்னல் வரும். அந்த சிக்னலில் ரைட் போகணும். மேலே அந்த ஆர்ச்சிலே போட்டிருக்கோம் ரைட் போனால் ராமேஸ்வரம்னு. ஸோ நம்ம போகிற வழியும் ராமேஸ்வரத்துக்கு இடையில தான் இருக்குது. ரைட்டாக போனால் அறியப்படும். கைஸ் நாங்கள் போன டைம் வேறு கிளைமேட் ரொம்ப டல்லாக இருந்துச்சு. வானிலை முழுவதும் மந்தமான நிலையில் இருந்துச்சு. நாங்களே பயந்துக்கிட்டு தான் போனோம் மழை எதுவும் வந்துருமானே. ஆல்ரெடி அங்கே மழை வேறு பேஞ்சு கிடந்துச்சு. நாங்கள் போன அன்றைக்கி தைப்பூசம். ஸோ எல்லா கோயிலும் கூட்டம் அலைமோதிக்கு இருந்துச்சு. கைஸ் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆற்றங்கரை 7.5 கிலோமீட்டர்னு போட்டிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் லெஃப்ட்டை ஒட்டி ஒரு பஸ் ஸ்டாப் போவோம். அதுக்குள்ளே போனால் ஸ்ட்ரைட்டாக ஆற்றங்கரை தான், அதாவது அழகன்குளம் ஆற்றங்கரை. போகும்போது இந்த மாதிரி ஒரு லைட்டாக ஒரு ரோடு ஏறும். அந்த ரோடுக்கு மேலே, அதாவது அந்த ரோடு வந்து பிரிட்ஜுக்கு மேலே வரும். அந்த பிரிட்ஜுக்கு அடியில் தான் வைகை ஆறு கொண்டு போய் அந்த கடலில் கலக்குது. கைஸ் ஆக்சுவலாக இதான் வைகை ஆறு. இந்த இதுவும் தான் வைகை ஆறு. இது போய் ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட்டில் கட் ஆகுது. அந்த இடத்துல தான் கடலில் போய் அது ஜாயின் ஆகுது, கலக்குது. ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம போகிறோம். அதான் ஆத்தங்கரைன்னு ஊர் பேரா. ஸோ பறவைகள் இங்கே பார்த்துக்குங்க. ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து 2 பறவைகள் சரணாலயம் இருக்குது. ஸோ அதனால் இங்கே ஃபாரின் பேர்ட்ஸ் அதிகமாக வரும். ஸோ இதான் வைகை ஆறு, அதாவது தேனியிலேருந்து ஸ்டார்ட் ஆகி வர்ற, தேனி டேம்லேருந்து வர வைகை ஆறு தான். கீழே மீன் பிடிக்கிறாங்க மக்களே. தென் ஸ்ட்ரைட்டாக வரும்போது ஒரு ரைட் கட் ஆகும், ஒரு ஆலமரத்தை ஒட்டி. இதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஆற்றங்கரை தான். ஆற்றங்கரை ஊருக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடியே 2 சைடு பனைமரம், பயங்கரமாக பனைமரம் வளர்ந்துருக்கு. இங்கிட்ட அதிகமாக பனை சார்ந்த தொழில் வந்து அதிகமாக நடக்குது போல். மேக்ஸிமம் எங்கள் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் அதிகமாக இருக்கிற பனைமரம் தான். கைஸ் இது 2வது ஆலமரம். இந்த ஆலமரத்தில் லெஃப்ட் லைட்டாக வளையும், ஆட்டோமேட்டிக்காக ரோடு லெஃப்ட்டில் வளைஞ்சிரும். ஸோ இதோட எண்டில் வந்து கரெக்டாக கடற்கரையில் தான் போய் நிப்பாட்டும். இதோ வந்தாச்சு மக்களே, வைகை ஆறும் கடலும் ஒன்று சேரும் இடம். ஆறு எங்கேயா ஜாயிண்ட் ஆகுது? இது ஆறு மக்களே, சாரி இது கடல் இல்லை, இது ஆறு. கடல்ல தான் என்ன காட்ட போறேன் பாருங்க. பட் கொஞ்சம் ஆறு இல்லாத மாதிரி தான் இருக்கு ஆறுகள். ஆறு அது கடல். மக்களே பின்னாடி தெரிறது ஆறு, அப்படியே இங்கிட்டு திருப்பினோம்னா கடல், இங்கிட்டு கடல், இங்கிட்ட ஆறு. ஸோ இதுக்கு நடுவில் நாம் நிற்கிறோம். கைஸ் இது கடல், இங்கிட்டு ஆறு. பார்த்தா தெரியும் உங்களுக்கு, அங்கிட்ட எவ்வளோ அமைதியாக இருக்கும் பாருங்க. ஸ்டார்டிங் கடல்னு சொல்லிட்டாங்க, பட் அது வந்து ஆறா, இதுதான் கடலா. கடல் உங்களுக்கே தெரியுது, நீ மூடு, சொல்ல தேவையில்லை. இல்லை எவ்வளோ கூட ஜாயிண்ட் ஆகுது? இங்கேயே ஜாயிண்ட் ஆயிடுச்சா? ஜாயிண்ட் தெரியுமா?
ஸோ அந்த தெரியுது பாருங்க அந்த கல். இந்த இடம் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா ராமநாதபுரத்துல இருந்து ஆக்சுவலா சிம்பிளா சொல்லணும்னா ராமநாதபுரத்துல இருந்து மண்டபம் போற கேப்ல ஆத்தங்கரை பஸ் ஸ்டாப்னு கேட்டீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாப்ல இறங்கி அங்கிருந்து அப்படியே என்ன சொல்றது லெஃப்ட் ஏறி உள்ள வந்தீங்கன்னா அவ்வளவுதான். லெஃப்ட் வந்து ஒரு சின்ன ரைட் கட்டு ஆத்தங்கரை. ஸோ இந்த இடத்துல இதை பார்க்கலாம். மேக்ஸிமம் இது வந்து நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல இது லொக்கேட் ஆயிருக்கா எனக்கு தெரியல. நம்ம ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ மதுரை நியர்பை சிவகங்கை இந்த டிஸ்ட்ரிக்ட்ல உள்ளவங்களாம் இங்க வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு நல்ல வியூவை பார்க்கலாம். லவ் பேர்ட்ஸ் காக்டெயிலுக்குலாம் கேஜுக்குள்ள வைப்பாங்க தெரியுமா, கனவா ஓடுன்னு, அதுதான் இது நல்லா சாப்பிடும். அந்த கடற்கரையோரத்தில் இப்படி நடந்து போனாவே நிறைய சிப்பி சங்கு எல்லாமே கிடந்துச்சு. அது போக ஒரு இறந்த ஒரு ஆமையோட ஓடுலாம் கிடந்துச்சு. கடலாமை ஓடுன்னு தான் நினைக்கிறேன். அது ஆக்சுவலாக பார்த்தா அப்படி தான் தெரியுது. நல்லா பாருங்க இந்த மாதிரி லொகேஷன் இப்ப காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு கேட்டிருப்பீங்க எங்கடா ஆறும் கடலும் கலக்குது சங்கமிக்குதுன்னு கேட்டிருப்பீங்க. இந்த பாருங்க நான் அப்பல சொன்ன ஆறு, ஓகேங்களா? நல்லா பாருங்க ஆறு. இங்க நல்லா இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்ல நடந்து போறதுக்கு இந்த மாதிரி கல் மாதிரி போட்டிருக்காங்க. நடந்து போறதுக்கு இந்த மாதிரி கல் போட்டிருக்காங்க. பாத்துக்கங்க இது ஆறு எவ்வளவு காமா இருக்கு பாருங்க. இதெல்லாம் ஆறு. அப்படியே பாருங்க ஆறு. இப்ப லைட்டா உங்களுக்கு இந்த அலை இங்க கொஞ்சம் கொஞ்சம் தெரியுதா? ஆனா என்ன கடலுக்குள்ள மிங்கிள் ஆகல. ஸோ இது ஆறு. ஃபர்ஸ்ட் நடந்த சேஃப்டியா கடந்து போனேன்னு கீழே அவ்வளவு பாறைகள் இருக்கு, பறக்கல் மாதிரி பாருங்க. இது ஆறு. ஸோ பார்த்துக்குங்க நல்லா பாருங்க மக்களே, இது ஆறு. அந்த ஆறு அப்படியே ஜாயின் பண்ணா அந்த கடல். ஸோ இதுதான் கரெக்டான ஜாயிண்ட். எக்ஸாக்டா சொன்னா இதான் ஜாயிண்ட். தெரியுதுங்களா? அங்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமைதியா இருக்கும், தண்ணி ரொம்ப அமைதியா இருக்கும் அந்த பக்கம்லாம். ஸோ அப்படியே பாருங்க அங்கிட்டு கடல். இந்த இடத்துல ஒரு ரோடு மாதிரி ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அது எப்படின்னா பெரிய பெரிய மரங்களில் வச்சு உருவாக்கியிருக்காங்க. அந்த கல்பாதையோட எண்டுக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக பாசம் அடிச்சு தான் இருக்கும். கொஞ்சம் சேஃபாக நடங்க, தயவு செய்து இந்த எண்டுக்கு இறங்கிறாங்க, கால் வழுக்கும். அந்த இடத்துல பெரிய பெரிய பாறையாக இருக்கிறதால வர்ற அலை ஃபுல்லாக பாறை மேலேயே அடித்து நம்ம ஹைட்டுக்கு எழும்பும். ஆக்சுவலாக கைஸ் இப்போதான் இங்கே கொஞ்சம் வெயில் அடிக்குது. இந்த பிளேஸில் வந்து ஏர்லி மார்னிங் நல்லா மழை பெஞ்சிருக்கு போல. ஸோ நான் இப்போதான் கொஞ்சம் வெயில் அடிக்குது. ஓகே தான் அந்த வெயில் இங்கே. பட் இந்த சைடில் உள்ள ஃபிஷர்மேன் வந்து போட்டெல்லாம் எங்கே நிப்பாட்டி வச்சுருக்காங்கன்னா ஆறு இருக்குல்ல அந்த சைடு தான் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. கடற்கரை பக்கம் எந்த போட்டையும் நிப்பாட்டுறதில்ல. இப்போ இந்த போட் நிற்கிற இடம் ஃபுல்லாக ஆறு. இதுக்கு அங்கிட்டு அப்படியே பின்னாடி கடல். அம்பர்லாமா நிற்கிறா. நாங்கள் 10 மணிக்கு ரீச் ஆனால் ஒரு 2 மணி நேரம் இங்கே பார்த்தோம். கரெக்டாக 12 மணிக்கு திரும்பி அங்கேருந்து கிளம்பிட்டோம். நீங்களும் இதே டயத்தை பார்த்து வந்தீங்கன்னா கொஞ்சம் வெயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துடலாம். கைஸ் இந்த வீடியோ பிடிச்சா இந்த வீடியோ லைக் பண்ணி மறக்காமல் மைக்குட்டி சிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க.